அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்ல சோஷியல் மீடியால போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் a backfireன்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா உங்களை பத்தி நீங்க சொன்னதை எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களன்னு சொல்லல இன் ஜெனரல் நான் ஆஸ்கிங் ஒரு படம் ரிலீஸ் முன்னாடி இது வந்து 500 கோடி கலெக்ஷன் ஆகும் 1000 கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடிவி போடுறதுனால கடைசியில் அது வந்து 200 கோடி தான் ஆச்சா அது அப்படியே ட்ராபேக் ஆகிட்டு அது இப்படி சார் அது இது எப்படி சார் சொல்ல முடியுது வந்து ஒரு ஃபேன்ஸே நீங்கள் தடுக்க முடியாது அண்ட் சோஷியல் மீடியா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத சக்தி ஆயிடுச்சு அது நீங்கள் ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்கவுங்க எண்ணம் அவங்க காசு கொடுக்குறாங்க படம் பார்க்குறாங்க அதை பற்றி போடுறாங்க அவங்க இருக்கிற ஒரு படத்தை மேலே எக்ஸைட்மெண்ட் வச்சு போகிறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் இது நீங்கள் சொன்ன ஐடி இன்வெஸ்ட் பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கைன்னா இது எனக்கு புரியுது சார் புரியுது. ஸோ ஒரு படம் நல்லா இருந்தால் யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் என் படத்தை எடுக்கிறது மாணவன் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அது அடையாளமே கிடையாது. சந்தீப் பிரச்சனை தான் பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து நீங்கள் தான் அன்றைக்கி 50 நாள் ஓடிச்சு. அப்போது அதுக்கு நல்லா இருக்குங்கிற ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லா ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சுட்டேன் அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும். பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டர் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க. ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறது நான் நம்புகிறேன் சொல்லிட்டேன். சார் இங்கே ஒரு கேள்வி. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டு இருக்கு செய்திகள். அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போயிட்டு நீங்கள் அமெரிக்கானோட பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சார் ஒரு 3-4 தடவை மீட்டிங் போச்சு. எனக்கு அவர் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய ஃபேன் தான். அண்ட் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி தான் அவர் கூடியிருந்து படம் கொண்டு பேசுனாரு. பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சாருக்குமே அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் நீங்கள் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகும்போதோ வேற ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறது பார்த்து தான் சார் பண்ண முடியும். பட் ஆனால் டாக்கிங் சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூட வேலை செய்யணும் சார் எல்லாரும் கூட பேசிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் டைம் லைன் தான் சார் வச்சு சார் இங்கே ஒரு கேள்வி. சார் இங்கே டிசியில் பண்ணிட்டு இருக்கீங்களா? டிசியில் இப்போ பண்ணிட்டு அவங்களுக்கெல்லாம் யாரா கொடுத்தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது இருந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?